பிராப்த கர்மா இருக்குது. பிராரப்த கர்மா. அது நீங்கள் இதில் போகிறீங்க, சான்ஸ்கிரிட்டில் போய் சொல்கிறீங்க. பிராப்தங்கிற வேர்டு தமிழ் வேர்டு இல்லை. நிறைய விஷயங்கள் நம்மக்குள்ளேயே நிறைய பொதிஞ்சு கிடக்கு. பிராப்த கர்மா அப்படிங்கிறது ஒருவன் பிறந்த நேரத்தின்படி கிரகங்களுடைய கட்டங்களை ஜோதிடர் சொல்லுவார். இவன் இத்தனை வயசுக்கு இப்படி இருப்பான், அதெல்லாம் கணிக்கிறதெல்லாம் பிராப்த கர்மா. அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு ஜோதிடர் சொல்லிகிட்டே இருப்பார். எங்கள் அப்பா வருடந்தோறும் பார்த்துருவார். எல்லாருக்குமே 9 குழந்தைங்களுக்கும் ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதன்படி நடப்பார். அப்போ என்ன சொன்னால், இந்த 9வது பையன் இவனுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. பெண்கள்னால தொந்தரவு இருக்கும். இந்த 2 என்னுடைய பிராப்த கர்மாவில், இந்த பிறவியினுடைய பயனில் என்னுடைய கிரக சூழ்நிலம் லக்னாதிபதி நட்சத்திரத்தின்படி என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் பெண்களால் அவமானப்படும். என்னங்க, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நேரும். ஆனால் இப்படி நேரும்னு தெரியல. இது என்னதுங்க, கொண்ட நரம்பு, மூளையிலேருந்து வரக்கூடிய முதுகுத்தண்டு வர நரம்பு போகுங்கிறது எனக்கு தெரியாது. இப்படி ஒரு பாதிப்பு இருக்குன்னே தெரியாது. நான் பிறந்த வரைக்கும் இன்சூரன்ஸில் கூட IRDAல எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். இப்படியான ஒரு பாதிப்பாளரை நான் சந்தித்ததில்லை. தர்ம காரியங்களும் இன்கம் டேக்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை உள்ள நபரை நான் அணுகவே இல்லை. மயோபதியவும் பார்த்ததில்லை. அப்போ பிராப்த கர்மா என்ன பண்ணுது, உன்னுடைய நரம்பு தளர்ச்சிக்கு நான் ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்குவோம். ஆனால் ஆரம்பத்தில் நம்ம என்ன நினச்சிருப்போம், என்ன கடவுள்னா இவ்வளோ ஒழுக்கம் சீலனாக இருந்தால் எனக்கு போய் இப்படி கொடுத்துட்டாரு, அவன்லாம் நல்லா இருக்கான்ல, துரோகம் செஞ்சவன், விரோதிகள் பகைவர்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பான், திருடன்லாம், எனக்கா இந்த மாதிரி நிலை அப்படின்னு நானும் நினச்சேன். கடவுளுக்கு கண் இல்லையான்னு கூட ஏசணும். ஆனால் பிராப்த கர்மாவின்படி அதை நாளடைவில் அப்படியே ரமணர் மகரிஷியை அறிய ஆரம்பித்தேன். அப்போ சொன்னார் அவர், அந்த பிராப்த கர்மா எனக்கு ஏற்பட்ட அந்த கேன்சர் புண்ணானது, இவ்வளவு தியானம் பண்ணுறேன், இவ்வளவு உபதேசம் பண்ணுறேன், அதன்படி நான் பிரம்மச்சாரி வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கேன், எனக்கு ஏன் அப்படின்ற கேள்வி அவர்கிட்ட இல்லை. இது என்னுடைய இந்த பிறவி பயனில் இந்த உடம்புல பல உயிர்களுக்கு என்னுடைய ஏன் நடுங்குறீங்க, குளிர்தா, எல்லாம் நல்ல அப்போ அந்த பிராப்த கர்மாவை அவர் ஏற்று நடக்க ஆரம்பித்தார் இல்லையா, அதற்கு எதிர்ப்பாக அவர் செயல்படவே இல்லை, அதை தடுக்க முயற்சிக்கலை. அது தடுத்தாலும் திரும்ப வரும். கேன்சர் என்ன பண்ணுங்க, சர்ஜரி பண்ணலாம், ஆனால் திரும்பவும் அது வரும். அந்த ஒரு செல்லில் உள்ள அந்த ஒரு வைரஸ் இருந்தால் கூட அதை நம்மளால் அழிக்க முடியல. ஆனால் இப்போ சொல்கிறாங்க, ஆதியிலிருந்தே கூட இருந்திருக்கு. திராட்சை பழத்தினுடைய விதையில் இருக்கா அதுக்கு உண்டான மருத்துவம். பன்னீர் திராட்சை இருக்கு இல்லைங்களா, ஆனால் நம்ம தான் சீட்லெஸ் திராட்சைக்கு வந்துட்டோமே, நம்மளாம் சீட்லெஸ் வந்துட்டோமே, என்ன பண்ணுறது. இப்படி தான் நம்ம நோய்களை வரவழைச்சிக்கிட்டோம் கர்மா. அப்போ அந்த கர்மாவின் அடிப்படையில் என்னுடைய பிராப்த கர்மாவில் எனக்கு நரம்பு பாதிப்பு ஏற்படணுங்கிறது இருந்திருக்கு. அந்த நரம்பு பாதிப்பு எப்படியா கொடுத்துச்சு, லட்சத்தில் ஒருவனாக இருக்கிற மாதிரி கொடுத்துச்சு, தனி ஒருவனாக்குச்சு, என்னை தனிமைப்படுத்துச்சு, என் கூட இருந்ததெல்லாம் பிரிச்சிருச்சு, என்னை சுற்றி இருந்ததெல்லாம் களைஞ்சு போயிடுச்சு. களை எடுப்போம் இல்லைங்களா, அது களைஞ்சு போயிடுச்சு. இறைவன் இல்லை அப்படின்னேன். என்னுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஆற்றுல போட்டுட்டேன், முல்லை பெரியாறு ஆற்றுல போட்டு விட்டுட்டேன். சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் தூக்கி களைஞ்சி விட்டுட்டேன். இது நடந்ததுக்கு அப்புறம், ஆமாம், இந்த விபத்துக்கு அப்புறம், பிராப்த கர்மாவுக்கு அப்புறம் நான் அத்தனையும் விட்டுட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், சாமி இருந்தால் அப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு, நாளாக ரமணர் மகரிஷியை அறிய ஆரம்பித்தேன். என்னுடைய மனதில் தெளிவு கிடச்சிச்சு. என்னை நான் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி. என்னங்க, ஒரு சித்தர் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் நடக்கிறீங்கன்னா அது என்ன, எப்படி எங்க அர்த்தம், ஒரு கண்ணாடியை பார்க்குறது போல். அந்த கண்ணாடியில் நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் காமிக்கும், இல்லை நெத்தியில் ஒரு மச்சத்தை காமிச்சிருமா. அப்போ அந்த பிராப்த கர்மாவை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோகாவும் பிரணயாமமும் கற்றுக்க வெளியில் போனேன்.
நீங்களாம் ஈஸியாக இன்றைக்கி ஒரு அமைப்பு இருக்குது, டக்குன்னு எந்திரிச்சு வர்றதுக்கே நீங்கள் சிரமப்பட்டு வர்றீங்க. 6 மணிக்கு நான் கிளாஸில் இருக்கணும், 6 கிலோமீட்டர் கடந்து போகணும். ட்ரை சைக்கிளில் போனேன், என்னால் ஸ்கூட்ரு ஓட்ட முடியாது அப்படிங்கிற நினைவு உள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அங்கே போய் டபுள்ஸ் இருக்குது, சிலம்பம், யோகா, பிரணயாமம் 6 மாதம். அது எனக்கு என்னுடைய கோச்சு, என்னுடைய ஆசான் கொடுத்த டைம் என்னங்க, நீ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வரணும்ட்டார். அத்தனையும் அப்படியே பனிக்காலம். ஆனால் அந்த ரம்மியமான இது அப்படியே போக போக கடந்து போக போக அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். பாருங்க, கஷ்டம்தான் நம்மளுடைய பிராப்தம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன தெரியுங்களா நடக்கும், வெறுமையை முதல்ல கொண்டு வரும், அப்புறம் பக்குவத்தை கொண்டு வரும். வா வா, நீ மட்டும் எதுக்கு அங்கே நிற்கிற, வா நீயும் வா அப்படின்னு ஏற்றுக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கேட்குறதெல்லாம் அந்த இயற்கை பிரபஞ்சத்திட்ட எதை கேட்க போகிறோம், பிரபஞ்சமே என்னுடைய கர்ம வினைகளை நான் முற்றியும் கழியணும், கர்ம வினைப்படி நடக்கிறது நடக்கும், அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தையும் அதை தாங்குகிற மனப்பக்குவத்தையும் கொடுங்க. சரிங்களா? அதுக்கு எதிர்த்து எதிரையுமே போராடக்கூடாது. ஓசோ சொல்லுவார், நீ விழிப்போட மட்டும் இரு, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே மட்டும் இரு. சர்ச்சில் சொல்லுவாங்க, ப்ரேயர் மட்டுமே நீ பண்ணிப்பாரு, உனக்கு தேவன் அங்கனே கொடுப்பாருமா. அது சர்ச்சில் இல்லை, மசூதியில் இல்லை, நம்ம இந்துக்கள் கோயிலில் இல்லை. நீ எங்கே வேணாலும் இருந்துக்கோங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாகவும் இனத்தை சார்ந்தவங்களாகவும் ஜாதியை சார்ந்தவங்களாகவும் இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, எல்லாமே கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம போகாது. சொல்லுங்கள், இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு கிடைக்கிறத கிடைக்காம போகாது. அந்த பிரபஞ்சமே நினச்சாலும் அதை தடுக்க முடியாதுங்க. ஆனால் எது கிடைக்கக்கூடாதோ அதுக்கு நம்ம படாத பாடுபடுவோம், அது கடைசி வரைக்குமே கூட கிடைக்காம போயிடும். அதுவும் பிரபஞ்ச ஆற்றல் தான். எப்போ எது கிடைக்கணும், எப்போ இது இவனுக்கு கிடைக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுங்கிறதும் பிரபஞ்சம்தான். இப்போ நம்மளெல்லாம் வடை சட்டியில் போட்டு வறுக்கிறார். என்னங்க, சும்மா வெறும் வடை சட்டி, எண்ணெய் ஊற்றினா கூட அது வேறு டைப்பில் இருக்கும். வெறும் வடை சட்டி, நம்ம தோசைக்கல் அது உடம்புல பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அப்படிங்கிற ஒரு உணர்வு வருமா? ஆனால் அங்கே முழுசாகவே தூக்கி போட்டுறாங்க அந்த பாய்லருக்குள்ளே. இப்போ நம்மளெல்லாம் வறுத்து எடுக்கிறார், வறுத்து எடுத்து சாம்பாரில் போட்டால் சுவையாக இருக்குமா இல்லையா? ஏன் நம்ம வறுத்து எடுத்து ஒரு சுவையை கொடுக்க போகிறோங்கிறது என்ன நம்மக்கிட்ட இல்லை? முதல்ல அதை நாம் கடைப்பிடிப்போம். வறுக்க 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 இங்கே நம்மளுடைய சித்திரவதை படுத்த ஒரு சாம்பாரை குணப்படுத்த போகிறோம்னு அந்த வெங்காயம் நினைக்கும் போது என்னையெல்லாம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் என்னவா செய்ய போகுதுங்கிறத நான் உணரணும். அதுதான் தியானம், அதுதான் கர்மாவை உணர்றது. எனக்கு நல்லா தெரியுங்க, நீங்கள் கண்ணை மூடி பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியுங்க. ஒரு மனிதன் நம்மளை நாடி வர்றார், அது கர்ம வினைன்னு வச்சுக்கோங்களேன். நாம் அவர்கிட்ட வாங்க ஐயா உட்காருங்க, வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத கேட்போம். அவர் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட சொல்கிறதுக்கு வர்றாரு. நாம் என்ன பண்ணுவோம், அது எனக்கு தெரியும். என்னங்க தெரியாதுங்க. ஆனால் இந்த ஈகோ இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கான் இல்லையா மனசு, அவன் அந்த முழுசும் கேட்க விடாமல் அதை சொல்ல விடாமல் தடுத்துருவான். அது எனக்கு தெரியும்ல. தோசைத்தூட தெரியுமா? ஆமாம் தெரியும். என்ன செய்வ நீ சொல்லு, முதல்ல அடுப்பறி, அப்புறம் வடை சட்டியை வை, என்ன தோசைக்கல்லை வை, அப்புறம் நல்லா காஞ்சிடுச்சான்னு 2 தண்ணி தெளித்து பார்த்துட்டு எண்ணெயை வார்த்து தோசையை ஊற்று, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும்ல. இப்படி தானே சொல்லுவோம் யாருக்கிட்டையாவது. அப்படிங்களா, சரிங்க. தெரிந்த விஷயத்தை ஒருத்தர் நம்மகிட்ட கொண்டு வந்து சொன்னாலும் கூட அதை முழுமையாக உள்வாங்கணும். அப்படிங்களா, சரிங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சுங்களே, என்னங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சுங்களே. அவர் பெருமைப்படுவார், இவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ட்டு. இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுப்பார், அதில் ரகசியம் இருக்கும். நம்ம வரும்போது என்ன பண்ணியிருப்போம், அதுதானே அது எனக்கு தெரியும்ல, சரிப்பா. இன்னொரு விஷயம் நடக்கும்போதும் எனக்கு எதிராக இன்னொரு விஷயம் எங்கேயோ ஒரு திட்டமிட்டு இருப்பாங்க, அதை சொல்லலாம்னு வரமாட்டார் அவர்.
அவனுக்கு தெரியும்ப்பா, அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? பிராப்த கர்மா இப்போ நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். இந்த பிராப்த கர்மா நம்ம கர்ம வினைகளை மாற்றும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணுங்களா, 100 ஆடு இருக்கிற இடத்துல ஒரு ஆடை தான் நேர்ந்து விட முடியும். இறைவனுக்கு படைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு 100 ஆடையும் விட்டுருவானா? ஒரு மேய்ப்பன் ஒரு தலையீத்தில் வந்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை செல்லமாக வளர்த்து விட்டு வேற இருப்பான். கடைசியில் வெட்ட போகிறேன்னு அந்த ஆட்டுக்கு தெரியாது. இனி இந்த 99 விட சிறப்பாக என்னை தடவி கொடுத்து எனக்குன்னு தனித்தீனியெல்லாம் கொடுக்குறானே அப்படின்னு அது நினைக்கும்போது, சரி இன்னும் நம்மளுடைய பிராப்தம் சூப்பராக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். சடக்குன்னு ஒரே போட்டுருவான். நடந்துருச்சுங்களா? எல்லா ஆட்டுக்குட்டியும் ஒரு நாளைக்கு வெட்டுப்படுறது தான். வளர்த்தவன் கையிலேயே வெட்டுப்படுதா? அப்போ துரோகம் எங்கே ஆரம்பிக்கின்றீங்க? நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம நண்பன் மூலமாகவோ நம்ம குடும்பத்தின் மூலமாக தான் துரோகமே வரும். தெரியாத ஒருத்தன் எனக்கு அவன் ஒரு குற்றச்செயலை எனக்கு எதிராக செஞ்சிட்டான்னு சொல்லுவோமா? நல்லதும் கெட்டதும் நண்பனால் தான் முடியும். நண்பனால் தான் முடியும். நண்பனை பார், அவனை பற்றி நீ கேரக்டர் வைஸ் தெரிஞ்சுக்குவ. நீ யாரை முதல்லலாம் பெண் கொடுக்க போகும்போது ஒரு ஆணை விசாரிப்பாங்க, ஒரு பொண்ணை விசாரிப்பாங்க. இந்த ஆணை விசாரிக்கும் போதோ பொண்ணை விசாரிக்கும் போதோ ஊருக்குள்ளே போயிட்டு டக்குன்னு அவங்ககிட்ட கேட்க முடியாது இல்லையா? உன் பொண்ணு எப்படி கேரக்டரு, காலேஜ் போனால் எப்படி பழகிருப்பா, என்னெல்லாம் செஞ்சுருப்பா, இன்றைக்கி நவீன உலகத்தில் என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க முடியாது. அவனுடைய ஃப்ரெண்டு யாருப்பா, நல்ல நண்பர் யார், நல்ல தோழி யார் அப்படின்னு போவாங்க. அவங்க கேரக்டரை பார்த்தா பொண்ணோட கேரக்டரோ பையனோட கேரக்டரோ தெரிஞ்சிடும். இதுதான் கேரக்டர். பன்றியுடன் தேர்ந்த கன்றும், அந்த வார்த்தையை கூட அதிகாலை நம்ம உச்சரிக்க வேண்டாம், ஒரு கழிவை சாப்பிடும். பன்றி எதை சாப்பிடுமோ அது கூடயே இது வளர வளர அதுவாக மாறிக்கிறோம். அது கூட இது பழகுனதா நினச்சி பாருங்க. நமக்கு சொல்லி கொடுத்ததை நெகட்டிவாக தானே சொல்லியிருந்தாங்க, அதை அப்படியே பாசிட்டிவாக சொல்லி பாருங்க. கன்றுடன் சேர்ந்த பன்றியும் புல் திங்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பிராப்தம் இந்த தாய் வயத்தில் பிறக்கணும், இப்படி இந்த கிரகங்கள் இவனுடைய அமைப்பில் இருக்கணும். ரெண்டாவது, அவன் வளரும்போது ஒரு நல்ல நண்பன் கிடைக்கணும், அதனால் அவனுடைய பிராப்தம் மாறணும். கர்ம வினையை மாற்ற முடியும், அது ஒரு நல்ல நண்பனாலோ அல்லது சித்தர்னாலேயோ தான் முடியும். டக்குன்னு நம்ம கோயிலுக்கு போயிடுவோமா? நான் நல்லா வளர்ந்துட்டுருக்கப்போ எங்கள் அப்பா அம்மா கோயிலுக்கு போவாங்க, திருப்பதி போவாங்க, வருடம் திருப்பதி போவாங்க. எனக்கு 4 நாள் கொடு, நான் திருப்பதி வரமாட்டேன். இறைவனை ஏற்றுக்கும் மனப்பக்குவம் என்கிட்ட இல்லை. அங்கே போயிட்டு வந்தால், திருமலை போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஜோதிடம் பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஏதாவது கிளம்பிடுவார். நான் என்ன சொல்லுவேன், இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு 5 காசு 10 காசு 4னா 25 பைசாங்கிறது பெரிய விஷயம், 4னா கொடுங்க, நான் ஏதாவது வாங்கி தின்னுட்டு இங்கே இருந்துக்குவேன். ஆனால் அப்படி இருந்த நான் எப்படி கொண்டு வந்துச்சு பாருங்க. இது உணரும் காலம். அது என்னங்க? உணராத காலம். கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு மாமிசம் படைத்தார். மாமிசம் திங்கக்கூடாதுங்கிறது சைவதத்தில் சொல்லுது. ஆனால் அவருக்கே இவர் என்ன பண்ணார், பன்றியை சமைத்து அப்படியே வேட்டையாடி கொண்டு வந்து வச்சிட்டார். இன்னொரு பக்கம் ஐயர் வர்றார், பூசாரி வர்றார். ஒரு கால பூஜை, அந்த இடம் வனத்தில் இருக்கக்கூடிய கோவில். அதில் அந்த முதல் கால பூஜையை முடிச்சுட்டு அவருக்கு சக்கரை பொங்கல் வைக்க போகிறார். எவன்டா இந்த கறியை கொண்டு வந்து வச்சதுன்னு காலால் அதை விசிறி விட்டுட்டு அவர் கொண்டு போன சக்கரை பொங்கலை வச்சு அவருக்கு எல்லா ஆராதனை அபிஷேகங்களும் முடிச்சுட்டு மூடிட்டு வந்துடுறார். அடுத்த நாளும் போகிறாரு, இதே நடக்குது. அப்போ அபச்சாரம் என்ன இறைவா, உங்களுக்கு கொண்டு போய் ஒருத்தன் கொடுத்துட்ருக்கான், அதை நீங்கள் ஏற்றுட்ருக்கேலா அப்படின்பா. பொறுத்திருந்து பார். அவர் என்ன சொல்வார்? பொறுத்திருந்து பார். நான் படைக்கிறதை ஏற்றுக்க மாட்டிங்களா? பொறுத்திருந்து பார். கண்ணப்பன் வர்றாரு, இவரை பொறுத்திருந்து கொஞ்சம் ஒளிவாக இருங்கன்றாரு. கண்ணப்பன் ஐயா வர்றாரு, அவருக்கு மாமிசர் இதை தள்ளி விட்டு, எவன்டா இது போய் அரிசி பொங்கலாம், என் கடவுளுக்கு நல்ல பன்னி, இன்னைக்கு கொளுத்த பண்ணியை வேட்டையாடிட்டு வந்திருக்கின்றான்னு வைப்பார். அப்படி வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிருவார் இறைவன்.
அப்படி வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்க கண்ணிலிருந்து ரத்தம் வரும். யாருக்கு? சிவனுக்கு. லிங்கத்தில் அந்த கண்கள் இருக்கும் இல்லையா, நெற்றிக்கண் எல்லாம் இருக்கும். கண்கள்லேருந்து ரத்தம் வருது. ஆஹா, என்னுடைய கடவுளுக்கல்லவா ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு தன்னுடைய கண்ணை பிடுங்கி அது மேலே வச்சுருவார். நினச்சி பாருங்கள், ஜஸ்ட் இமேஜினேஷன் டூ. லேசாக கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்கள். ஒரு லிங்கத்துக்கு கண் இருந்திருக்கு, இவர் என் கண்ணை பிடிச்சி வச்சுட்டேன் அப்படி நினச்சி பாருங்கள். என் கண்ணை கொடுத்துட்டேன் அவர். இதுலேருந்து கண்தானத்துக்கு வந்துச்சு. ஒன்று வச்சு முடிச்சுட்டு அடுத்த கண்ணை பார்க்குறார், அதுலேயும் ரத்தம் வடியுது. என்னடா சோதனைன்னு கூட சொல்லலை. இன்னொரு கண்ணை பிடுங்கினா இவருக்கு 2 கண்ணும் இல்லாமல் அந்த எங்கே கண்ணு வைக்கணும்னு தெரியாமல் போயிடும். அப்போ இன்னொரு கண்ணை தன்னுடைய காலினுடைய பெருவிரலில் அமுக்கிட்டு, என்னங்க, காலினுடைய பெருவிரலில் அமுக்கிட்டு இன்னொரு கண்ணை எடுத்து அந்த பெருவிரலை நீக்கிட்டு அங்கே வைக்கிறார். இப்போ 2 கண்ணும் இல்லாத நபர் ஆயிட்டார் கண்ணப்ப நாயனார். உடனே இதுக்கு மேலே அவரால் இறைவனால் தாங்க முடியல. சோதனை, பலமான சோதனை. நாம் கொடுத்துருப்போமான்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? இல்லை நான் தான் கொடுத்துருப்பேனா? அந்த இடத்துல சமயோகித புத்தி. ஏன் இறைவனுக்கு ஒன்று நடந்துருச்சு, என் கடவுளுக்கு ஒன்று நடந்துருச்சு. அவர் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், என்னுடைய தேசம் நல்லா இருக்கும். அப்போ டக்குன்னு அவர் காட்சி கொடுக்குறார். யாருக்கு காட்சி கொடுக்குறார்? ஒரு வேடுவன் கண்ணப்பனுக்கு காட்சி கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி என்ன பேருன்னு தெரியாது. கண்ணை கொடுத்ததுனால் கண்ணப்பன். நாயனார்கள் பதவியை கொடுக்கும்போது நாயனார், கண்ணப்ப நாயனார் ஆகிறார். அப்போ அந்த ஐயர்வாளை கூப்பிட்டு, நீ இதை செஞ்சிருப்பியா, மனசார சொல்லு. இல்லை சாமி. அப்போ புரிஞ்சிட்டியா? அவன் எதை படைச்சாங்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு அன்பாக கொண்டு வந்து படைச்சா நான் எதையுமே ஏற்றுக்குவேன். என்ன அர்த்தங்க இந்த இடத்துல? அன்பாய் எனக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்குவேன். அன்பை விதைத்தால் அன்பை பெறலாம். கட்டாயம். எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஒரு பந்து அப்படி சுவத்து மேலே அடித்து விடுறோம்னா அது திரும்ப நம்மளை நோக்கி தான் வரப்போகுது. அப்போ அந்த பந்தை எரிகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கிட்டோம்? சுயமில்லாமல் இருக்கணும். என்னங்க சுயம்ங்கிறது? என்னதுங்க? நானுங்கிறது சுயம். கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனாலும் கொடிக்கம்பம் பக்கத்தில் அப்படி ஒரு தாமரையை அப்படி கும்பம் ஒன்று தலைகீழாக வச்ச மாதிரி ஒரு பீடம் இருக்கும், பலிபீடம். அந்த பலிபீடத்தில் நீங்கள் போகும்போதே அது பொதுவாக எங்கேயுமே சிலைகளில் இருந்தால் அதை தொட்டு வணங்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ தூய்மையானவன் நாம் இல்லை. இன்னும் வணங்கிட்டு, இறைவா நானுங்கிற அகந்தையை இந்த பலிபீடத்தில் உமக்கு பலி செஞ்சுட்டு நான் உள்ளே வர்றேன் அப்படிங்கிற வேண்டுதலோடு தான் அவன் முன்மண்டபம் போகணும். அவன் பேசாமல் உள்ளே போய் நின்று என்னத்தையோ பெரிய ரோசா மாலையை வாங்கிட்டு வந்துட்டு, இந்தா போடு, இந்தா எலுமிச்சம்பழ மாலையை போடு, இந்தா உனக்கு ஒரு 100 ரூபா, நல்ல சிறப்பாக ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ளேருந்து ஒரு மாலை கொடு, ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கோயிலுக்கே போகாமல் நீங்கள் மனக்கண்ணிலேயே பார்க்குறது தான் தியானம். கண்ணை மூடிட்டேன்னா நான் திருப்பதியில் இருக்கேங்க. எவ்வளோ வேகமானது! இதுக்கு அடுத்து ஒரு காணொளி நான் தனியாக கொடுக்குறேன். அது இப்போ அந்த சப்ஜெக்டை எடுத்தோம்னா வேறு வகையில் கொண்டு போயிடும். இப்போ கர்மாவுங்கிற சப்ஜெக்டில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த கர்மாவில் நான் உங்களை சந்திப்பேன், நீங்கள் என்னை சந்திப்பீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. நான் யார், நீ யார்? என்னங்க, நான் யார், நீ யார்? ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம், தெரிஞ்சவங்க. நான் யார், நீ யார்? எல்லாமே ஆன்மா. எல்லாமே ஆன்மா. சரியா சொல்லிட்டாரு, கைத்தட்டுங்க. எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை. என்னதுங்க? எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை. இந்த ஆன்மா தான் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துச்சுங்க. நீங்கள் தசை சிதைவு ஏற்படாமல் இருந்திருந்தா, எனக்கு முதுகுத்தண்டுவடம் பாதிக்காமல் இருந்திருந்தா நாம் சந்திச்சிருப்போமா? இதுதான் பிராப்த கர்மா. எதுங்க? பிராப்த கர்மாவை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஊழ்வினை கர்மா ஒன்று இருக்குது, அதை தான் அனுபவிச்சிட்ருக்கோம். புரிஞ்சிட்டிங்களா? கொஞ்சம் வேறுபாடு, அதை உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஒரு கஷாயம் சாப்பிட்றீங்க, அந்த கஷாயம் வெகு கசப்பாக இருக்குது. என்ன பண்ணுவோம்?
ஏச்சி இவ்வளோ கசப்பாக இருக்குன்னு குடிக்காமல் விட்டிங்கன்னா உங்ககிட்ட நோய் வெளியேறாது. நீங்கள் அந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நாள்கள்லேயோ கொஞ்சம் நேரத்திலேயே கூட அந்த நோய்கள் உங்களை விட்டு அகலலாம். வாய்ப்பு யார் கொடுக்கணும்? நான் தான் கொடுக்கணும். சொல்லுங்கள், வாய்ப்பு யார் கொடுக்கணும்? நான் தான் கொடுக்கணும். சரி, இறைவா எது எப்படியோ ஊழ்வினை கர்மாவை ஏற்று பிராப்த கர்மாவில் எல்லாம் ராம்ஜி ட்ரஸ்ட்டில் இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? ட்ரெயின் வெறும் என்ஜின் மட்டும் போகாது, சோதனை ஓட்டத்துக்கு வேணால் போகும். அடுத்தடுத்து வர்ற ட்ரக்கை இழுத்துட்டு போனால் தான் பயனாளிகளை கொண்டு சேர்க்கும். அப்படி தான் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கோம். என்ஜின் பெட்டி அந்த பேனரில் இருக்குது, ராம்ஜி ட்ரஸ்ட்டுங்கிறது. நாம் எல்லாம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செய்கிறோம். நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே இமேஜினேஷனுக்குள்ளே போயிருங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த ஸ்டைலில் நீங்கள் யாருக்காவது சொல்லுங்கள். என்னுடைய பிராப்த கர்மா இத்தனை பேரை கூடி இழுத்து அந்த தேரை இழுக்க வச்சிச்சு. என்னுடைய பிராப்த கர்மா இந்த இதை தொடங்க வச்சு உங்களையெல்லாம் கொண்டு வர வச்சு அந்த தேரை இழுத்துட்டு போய் ரோட்டில் நிற்கிற தேரை இழுத்துட்டு போய் தனி ஒருவன் தேர் இழுக்க முடியுமா? அத்தனை பேரும் வடம் பிடிச்சு கொண்டு போய் பிரகாரத்துக்கு கொண்டு போயிட்டோம். இதுதாங்க பிராப்த கர்மா. ஊழ்வினை கர்மாவை சிம்பிளாக சொல்லிட்டேன். ஊழ்வினை கர்மா அனுபவிச்சிட்ருக்கு இந்த உடம்பு. இந்த ஆன்மா ஏற்றுக்கொண்ட இந்த ஊழ்வினை என்ன செய்யுதுங்க? இந்த காயத்துக்குள்ளே இருந்து வேதனைப்படுது. அந்த வேதனைக்கே ஆறுதல் சொல்கிறதே நான் தான். உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு கொதிச்சு போயிருக்குங்க ஆன்மா. அது சொல்லுது, என்னடா இறைவா இவங்கிட்ட கொண்டு வந்து என்னை மாட்டை வச்சு சித்திரவதைப்படுத்துகிற, இந்த கையில் நோண்டி வெளிக்கெடுக்கிறான், இந்த கையில் நோண்டி ஒன்றுக்கு எடுக்கிறான், சீச்சி இது என்னடா இங்கே வந்து வாச்சிருக்கேன். அதுக்கு நாம் சொல்கிறது என்னென்னா, பொறுமையாரு, உன்னுடைய விடுதலை காலம் வரும் வரை பொறுமையாரு, வேறு வழி இல்லை, நீ இங்கே தான் இருக்கணும். அக்செப்டட். இதை சகித்து நீங்கள் எதை ஏற்றுக்கிட்டீங்களோ அடுத்து உங்களுடைய பிராப்தம் மாறும். ரமணர் மகரிஷிக்கு அந்த கேன்சரை புண்ணை ஏற்றுக்கிட்டதுனால அவருக்கு முக்தி கிடச்சிருச்சுங்க. சொர்க்கம் எங்கெங்கே இருக்குது, நரகம் எங்கெங்கே இருக்குன்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொர்க்கம் எங்கே இருக்குது, நரகம் எங்கே இருக்குது? கட் பண்ணிக்கங்க. நரகம்